இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு Oppo மொபைல் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, Oppo மொபைல்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டாப் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலையும் இப்போ தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணமே இதில் ஐகான் புல் டவுன் கெஸ்டர் அப்படின்ற ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிசபிளில் தான் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஆப் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கை வச்சு ட்ராக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பெருசாக வருது, சின்னதாக வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆப்புக்குள்ளே போனாலுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோன் வந்து இருக்குதுல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டைமு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து காட்டுதில்ல, ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற இந்த ஆப்ஷன் மூலியமாக. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாக எந்நேரமும் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே வந்து ஆன்லேயே வந்திருக்கும். ஸோ அப்படி ஆனில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து டேட் மட்டும் வேணுன்னா நீங்கள் டேட் மட்டும் செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டைம் மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதில் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து உங்களோட டிஸ்பிளே வந்து ஆனில் இருக்கணும், அதாவது உங்களுக்கு இப்போ இவ்வளோ நேரம் வந்து கிளாக் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த டைம் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே வந்து ஆனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிஸ்பிளே எப்பொழுதுமே ஆனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோர் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனிமேஷன் சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் டயட் பேட் சவுண்டு, ஸ்க்ரீன்ஷாட் சவுண்டு, டெலிஷன் சவுண்டு, அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் சவுண்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது எது வேணுமோ அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். வேணாங்கிறது எல்லாமே டிசபிள் கூட வந்து பண்ணிக்கலாம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் வைப்ரேஷன் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான இந்த ஸ்பீடை நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணா இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக அஞ்சாவது பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டிங்கன்னா அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கன்வீனியன்ஸ் டூல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே இதில் நிறைய சின்ன சின்ன டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஓ அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா உங்களோட கேமரா வந்து ஓப்பன் ஆகும். வி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே அதை விட்டு நீங்கள் பேக் வந்து திருப்பி அந்த கன்வீனியன்ஸ் டூல் அப்படின்ற அந்த செட்டிங்ஸ்குள்ள வந்து போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ஷார்ட்கட் டூல்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஷார்ட்கட் டூல்ஸ் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக வந்துருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்க 5 ஓப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.